சென்னைக்கு வந்து இந்த 10 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, சென்னையில ஏகப்பட்ட பிளேஸ் போயிருக்கேன். அண்ணா நகருக்கு அடிக்கடி போயிருக்கேன். பட் இந்த அண்ணா நகர் டவருக்கு வந்து நான் போனதே கிடையாது. பட் இப்ப ரீசென்ட்டா தான் அது வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. உள்ள யாரும் போகக்கூடாதுன்னு. அந்த டவர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. பட் ரீசென்ட்டா தான் இது பண்ணியிருந்தாங்க. சரி நம்ம என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். சேனலை மட்டும் கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னையில வண்டி ஓட்டுறது இப்போ ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அதனால என்ன பண்ணிட்டேன், ஆலந்தூர் மெட்ரோல பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து மெட்ரோ எடுத்தேன். 24 ரூபீஸ் தான் வரும் உங்களுக்கு அண்ணா நகர் மெட்ரோ டவருக்கு. டேரெக்டாகவே உங்களுக்கு ஸ்டாப்பிங் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே இறங்குனீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே டவருக்கு போயிடலாம். சரின்னு சொல்லிட்டு போய் இறங்கிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு அண்ணா நகருக்கு போனது எனக்கே கொஞ்சம் புதுசாக தான் தெரிஞ்சுது. அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சடனாக இந்த ஷாப் ஒன்று கண்ணில் பட்டுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்வாரியம் தான். இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் இதாயிரும். உடனே போய் உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்ப்பேன். இது ஆக்சுவலாக ஷாப் கிடையாதுங்க. ஒரு ரோட் ஸ்டைலில் சின்னதாக போட்டிருக்கிற ஒரு ஸ்டால் தான் இது. மெட்ரோ பக்கத்துலேயே இருக்கும் உங்களுக்கு இது. சரி என்ன தான் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது, நார்மலாக இந்த மாதிரி ஸ்டால் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி ஏன்னா கோல்டு கப்பீஸ் இந்த மாதிரி நார்மலான ஃபிஷ்ஷஸ் தான் வச்சுருப்பாங்க. பட் இந்த ஸ்டாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஒவ்வொரு பேக்கெட்லேயும் டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷஸ் தான் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக இந்த மாதிரி இதில் இந்த பவுலு அந்த மாதிரிலாம் வச்சு பீட்டாஸ் தான் மோஸ்ட்லி வச்சுருப்பாங்க. பட் இந்த ஸ்டாலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பவுல் வச்சு உள்ளுக்கு கிராப் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு சைடு ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷஸாக இருந்துச்சு. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன் நான். அது மட்டும் இல்லாமல் ஒரு சால்ட் வாட்டர் ஃபிஷ்லாம் கூட வச்சுருந்தாங்க. பட் கேட்கும் போது இல்லை, அது சேலுக்கு இல்லை, ஒரு அவருக்கு இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் என்கிட்ட சொன்னான். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் வந்து ஒரு லெமன் ஆஸ்கர் ஒரு பேர் வாங்கினேன். அது குளத்தூரில் லோக்கல் ஷாப்லேயே கம்பேர் பண்ணும்போது லோக்கல் ஷாப்பில் ஒரு 100 ரூபா அதிகமாக இருந்துச்சு. இவங்க ஸ்டாலில் பார்க்கும்போது இன்னொரு 100 ரூபா அதிகமாக இருந்தது. ஸோ ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பார்கெனும் பண்ணேன். பட் பார்கென் பண்ண இதை குறைக்க முடியாது அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டான். சரி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பையனோட பேச்சு நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ஃபிஷ்ஷை சூட்டாக இருந்தால் தான் அவன் கொடுப்பான், இல்லைனா கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி தான் வேணும்னு சேல் பண்ணுங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ ஒரு ஹாபியஸ்ட்டுன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஃபிஷ்ஷோட சேர்த்து ஒரு கிஃப்ட்டும் கொடுப்பான். ஏதாவது ஒரு பீட்டாஸ் கொடுப்பான். நான் வாங்கினது ஹாபியஸ்ட்டுன்னு தெரிஞ்சோடனே எனக்கு ஒரு பீட்டா பவுலோடே கொடுத்துருந்தான். அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரிலாம் ஸ்டாலோ ஷாப்லேயே இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த பையன் கொடுத்துருந்தான். சரின்னு சொல்லிட்டு நான் ஒரு லெமன் ஆஸ்கர் ஒரு பேரும் அந்த பீட்டா வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தான். அதுவும் வாங்கிட்டேன். ஸோ நீங்கள் என்றைக்காவது அண்ணா நகர் சைட்லையோ இல்லைனா இது போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மெட்ரோ பிடிச்சிங்கனாலே போதும், அந்த பக்கத்துலேயே இந்த ஸ்டால் இருக்கும். என்ன ரெகுலராக ஸ்டால் ஒரே இடத்துல போட மாட்டாங்க, அங்கங்கே மாற்றுவாங்க போல். அவங்க இன்ஸ்டாகிராமில் நான் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னாங்க. ஸோ மோஸ்ட்லி நிறைய டைம் வந்து நான் அண்ணா நகர் மெட்ரோவில் தான் இருக்கும், பக்கத்தில் தான் போடுவாங்க போல் அந்த பையன். சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். சரி அப்படியே வந்துட்டோம், டவருக்கு போயிடலான்னு சொல்லிட்டு மேப்பை போட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். டவர் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க்கு தாங்க. அந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கில் இந்த ஒரு டவர் இருக்கும். மற்றபடி இங்கே சுற்றி பார்க்குறதுக்குலாம் இருக்காது. அந்த டவருக்காக போகலாம். நான் 7 o'clock 6:30 மேலே அதுக்கப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் நான் போய் டவர் சென்னைக்கு வந்து 10 வருஷத்தில் இப்போ தாங்க அந்த டவரே பார்த்துருக்கேன். பட் இந்த டைம் உள்ளே போகல. பட் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஏர்லேயராக போயிட்டு மேலே போய் பார்க்குறேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன். என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நான் போகும்போது ஒரு என்ட்ரன்ஸில் போனேன், ரிட்டர்ன் வரும்போது வேறு என்ட்ரன்ஸில் வந்துட்டேன். இங்கே என்ட்ரன்ஸ் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருந்தது. ரிட்டர்ன் வந்து வேறு என்ட்ரன்ஸில் வரும்போது ஒரு ரவுண்ட் அடித்து தான் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். ரொம்ப தூரம் நடக்க வச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் நைட்டுங்கிறனால எனக்கு தெரியலையா என்னன்னு தெரில. ஸோ உள்ளுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. சின்ன குழந்தைகள் கூட்டு வந்தீங்கன்னா நல்லா டைம் பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிட்டர்ன் போகும்போது பார்த்தீங்கன்னா மெட்ரோவில் பெட்ரோலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. திருப்பி ரேப்பிடோ புக் பண்ணி தான் ஆலந்தூர் போனேன்.